எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் டேட்டா வித் குகன். போன வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா டேட்டா அனலிஸ்ட் இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸல் இன்ட்ரடக்ஷன் பார்க்க போகிறோம். எக்ஸல் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்கும். நான் வந்து 365 யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து என்ன வெர்ஷன் இருக்கோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. பிளாங்க் ஒர்க் புக் இருக்குங்களா அதை க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ளியர் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஒர்க் புக் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த ஹோல் டேஷ்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் ஒர்க் புக்கு. இது மேலே இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் டைட்டில் பாரு. இது வந்து ரிப்பனு. அந்த ஹோமு, இன்சர்ட்டு, ட்ரா, பேஜ் லேஅவுட்டு, ஃபார்முலான் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் ரிப்பனு. இது பேர் ஒர்க்கிங் ஏரியா. இது வந்து ஒர்க் ஷீட்டு. இந்த ஷீட் 1 க்ரியேட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ஷீட் 2, ஷீட் 3 இதெல்லாம் ஒர்க் ஷீட்டு. இப்போ வந்து இந்த செல் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் செல்லு. கிளிக் பண்ணுறோம் பார்த்தீங்களா, FGHI இதுக்கு பேர் தான் செல்லு. இப்போ நம்ம என்ன செல்லில் இருக்கோம்னா I5ல் இருக்கோம். இந்த 5ங்கிறது ரோ, இந்த ஐங்கிறது காலம். இந்த ரோவும் காலமும் இன்டர்செக்ட் ஆகிற இடம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் செல்லு. செல்லுனா ரோவும் காலமும் இன்டர்செக்ட் ஆகணும், அதுக்கு பேர் தான் செல்லு. இப்போ இருக்கிறது I9. நம்ம அந்த லைட்டாக ஷேட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, I9. நம்ம என்ன செல்லில் இருக்கோமோ அந்த செல்லோட ரெஃபரன்ஸை ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்துக்கணும். M8 அப்படிங்கிற செல்லில் இருக்கும். அடுத்து இதெல்லாம் ரிப்பனு சொல்லிட்டேன். இப்போ ஃபைல் வந்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும் ஃபைலோட ஆப்ஷனு. இதில் வந்து இப்போ நிறையா எக்ஸல் ஃபைல் இருக்குது பாருங்கள். நான் ஆல்ரெடி இதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி வச்சது, ஒர்க் பண்ணது. இப்போ வந்து நீங்கள் ஒரு எக்ஸல் ஃபைலு அடிக்கடி ஒர்க் பண்ணுறீங்க, ஓயாமல் அதை ஓப்பன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எனக்கு வந்து ஒரு இடத்துல சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னா இந்த பாருங்க இருக்குது டேட்டா அனலிட்டிக்ஸ் ப்ராக்டிஸ் டேட்டா செட்டுன்னு இருக்கா. இதில் வந்து கிளிக் பண்ணேன் அப்படின்னா கிளிக் ஆகிடும். ஃபேவரட்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவரட்ஸ்ன்னு இருக்கும். அதாவது நீங்கள் அடிக்கடி ஒரு ஃபைல் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம், டேரெக்டாக இதில் வந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து பின்னுன்னு காமிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து ஃபேவரட்ஸ்னு காமிக்குது, உங்களுக்கு பின்னுன்னு காமிக்கும். அந்த வெர்ஷனை பொறுத்து இருக்குது. நீங்கள் அந்த ஃபைல் போனீங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக காமிக்கும். அதை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா பின் ஆகிடும். நீங்கள் வந்து அடிக்கடி எடுத்து ஒர்க் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இது சேவஸ்ஸு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது உங்களுக்கு தெரியும். பேக் வந்துட்டு இப்போ இந்த ஒர்க் புக்கில் இருக்கோமா, மொத்தம் இந்த ஒர்க் புக்கில் வந்து 3 ஷீட் இருக்குது. நம்ம புதுசாக இன்னொரு ஒர்க் புக் க்ரியேட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபைல் போயிட்டு க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து புக் 2 மேலே டைட்டில் மாறு பாருங்க, புக் 2. இதில் வந்து ஒரே ஒரு ஒர்க் ஷீட் தான் இருக்குது. இப்போ ஃபைல் போயிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னா எந்த ஒர்க் புக்கில் நம்ம இப்போ 2 ஒர்க் புக் இருக்குது, எதில் நம்ம வந்து கிளிக் பண்ணி வச்சுருக்கோமோ அது க்ளோஸ் ஆகிடும். இப்போ வந்து க்ளோஸ் கொடுத்தேன் அப்படின்னா க்ளோஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, புக் 2 க்ளோஸ் ஆகிடுச்சு. புக் 2 ஓப்பன் பண்ணேன், அது வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து இங்கே போய்ட்டு இதை போய்ட்டு க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ணுற எல்லா ஃபைலும் க்ளோஸ் ஆகிடும். ஒரு சில டைம் சேவ் பண்ணாமல் வச்சுட்டிங்க அப்படின்னா இதில் க்ளோஸ் பண்ணாமல் இங்கே ஃபைலில் போய்ட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். எந்த ஒர்க் புக் இருக்கீங்களோ அது க்ளோஸ் ஆகிடும். அதாவது உங்களுக்கு எது தேவையில்லையோ, இப்போ மறுபடியும் சொல்கிற பாருங்கள், ஃபைல் நியூ ஒர்க் புக் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இது வந்து 3 புக்கு இருக்குது. ஆல்ரெடி ஒன்று சேவ் பண்ணாமல் க்ளோஸ் பண்ணோம்ல, அதனால் அப்படி காமிக்குது. இது வந்து புக் 3, இதில் ஒரு ஷீட் தான் இருக்குது. புக் 1 3 ஒர்க் ஷீட் இருக்குது. எனக்கு வந்து இந்த புக் 3 க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இதில் போய்ட்டு க்ளோஸ் பண்ணாமல் ஃபைலில் போய்ட்டு க்ளோஸ் கொடுத்தீங்க அப்படின்னா க்ளோஸ் ஆகிடுச்சு பாருங்கள். அது எது தேவையில்லையோ அந்த செலக்ட் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணிங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். அவ்வளோதான். இதில் வந்து இப்போ மொத்தம் எத்தனை காலம் எத்தனை ரோ இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ இந்த ஸ்லைடை பாருங்கள், 1 இருக்கா, 1க்கு பக்கத்தில் வச்சுக்கிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் அப்படின்னா ஒட்டு மொத்தமாக எல்லா ரோவும் செலக்ட் ஆகிடும். இல்லை எனக்கு மொத்தமாக எத்தனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த ஏயில் கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் என்டர் கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ ரோ ஷீட் இருக்கணும், எவ்வளோ ரோ இருக்கணும். 1 10 100 1000 10 லட்சம் 10 லட்சத்துக்கிட்ட இருக்குது, 10 லட்சம் ரோ கிட்ட இருக்குது. இது வந்து இப்படி வந்துட்டிங்க அப்படின்னு வச்சுங்களேன். உங்களுக்கு வந்து மறுபடியும் ஹோம் பேஜுக்கு போகணும் அப்படின்னா எஸ்கேப் பட்டன் வச்சிங்கன்னா மறுபடியும் மேலே வந்துடும்.
எனக்கு வந்து எஸ்கேப் பட்டன் ஒர்க் ஆகலை, அதனால் வரல. நீங்கள் வந்து இந்த சைடில் வந்து கிளிக் பண்ணி மேலே வச்சு வந்துடுங்க. எஸ்கேப் பட்டன் எனக்கு ஒர்க் ஆகலை, அதனால் எனக்கு வரல. காலம் வந்து ஓவராலாக எத்தனை காலம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கண்ட்ரோல் என்டர் அப்படின்னா வந்து பாருங்க, கண்ட்ரோல் என்டர் அப்படின்னா XFT வரைக்கும் வந்துடுச்சு. அதாவது இவ்வளோ காலம் இருக்குது, இவ்வளோ ஃபைல் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஷீட்டோட நேம் மாற்றணும் அப்படின்னா டபுள் கிளிக் பண்ணிட்டு மை ஒர்க் புக் அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறேன். என்டர் கொடுத்தீங்கன்னா இந்த சேவ் ஆகிடுச்சு பாருங்க, மை ஒர்க் புக். அடுத்து ஃபைல் போயிட்டு இந்த ஃபைலை நம்ம சேவ் பண்ணுறோம். இப்போ ஏதாவது எழுதி சேவ் பண்ணலாம். 10 டோட்டல் 5. இது ஃபார்முலா பாரு, சீக்வல்ட் என்டர் 15. இதுதான் ஃபார்முலா பாரு. வரக்கூடிய வீடியோஸில் இதை பற்றிலாம் பார்க்கலாம். ஜஸ்ட்டு ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். ஃபைல் சேவ் கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுங்களேன். சேவஸ் கொடுத்து ப்ரௌஸ் போய்க்குங்க. அந்த புக் 1 நீங்கள் என்ன பேர் வேணுமாலும் போட்டுக்கலாம். உங்களுக்கு நான் டாக்குமெண்ட்டுங்கிற இடத்துல சேவ் பண்ணுறேன். புக் 1 இருக்குது. சேவ் கொடுத்தேன்னா சேவ் ஆகிடும், அவ்வளோதான். இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் ஃபைல் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த நம்ம சேவ் பண்ண ஃபைல் நீங்கள் பாருங்கள், புக் 1 பாருங்க 15. அவ்வளோதான். இதுதான் பேசிக்கு. அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம இன்னும் டீப்பாக பார்க்கலாம். தேங்க்யூ.